ஹே ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சண்டே லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டேனாலே மோஸ்ட்லி எல்லோரும் நான்வெஜ் வாங்குவோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கா மீனும் ஸ்குவிட் கனவாவும் வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டு காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மீன் வந்து வெலை மீன் வாங்கியிருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தது. எனக்கு கழுவும் போதே பார்த்தாலே தெரிஞ்சிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவுனேன். இந்த மாதிரி தண்ணி வந்து க்ளீனாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கனவை தான் க்ளீன் பண்ணேன். ஸோ கனவை வந்து கட் பண்ணும் போதே வந்து ரொம்பவே க்ளீனாக கட் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு அதுவே பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வந்து அதுவும் உப்பை போட்டு நான் வந்து இந்த மாதிரி கழுவ கொஞ்சம் நிறையா வரும். ஸோ அந்த நுரையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் 2-3 தடவை நல்லா அலசணும் அப்படின்னா நல்லா நீட்டாகிடும். நல்லா க்ளீனாக வந்து கழுவி எடுத்தாச்சு. என்ன தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி நல்லா நீட்டாக கழுவி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இடத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் சோப் போட்டு. அப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சாதம் வச்சாச்சு. நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளேயுமே இவங்க வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே நல்லா நீட்டாக நறுக்கி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, வெந்தயம் இதெல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் போடுவேன். ஸோ அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் போட்டோன்னா ஒரு மாதிரி இனிச்சாப்பில் போயிடும். நான் வந்து இவ்வளோ தான் வெங்காயம் போட்டேன். அதுவே அந்த இன்றைக்கி குழம்பு வந்து கொஞ்சம் இனிச்சாப்பில் தான் இருந்துச்சு. ஸோ குழம்பு இங்கே தாளித்து விட்டுட்டு சைடில் வந்து கனவா வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சோம்பு போட்டுட்டு எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்க வேண்டியதான். வெங்காயம் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு நச்சு போட்டுக்கணும். ஏன்னா அந்த கனவை வந்து வாய்வு இல்லையா. ஸோ வாய்வு கேஸ் ஐட்டம்ங்கிறனால அதில் கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு நச்சு போட்டுக்க வேண்டியதான். ஸோ நம்ம தனியாக சமைச்சா கூட கடகடன்னு சமைச்சிடலாம் போல். ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம்னா எல்லோரும் வந்து கிச்சனில் நின்னாலே எனக்கு வேலை கூடாது. அதில் இவன் வேறு பத்தாதுக்கு பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு சொல்லிட்டு சேர் போட்டு நின்றுடுவான். ஸோ சைடில் அங்கே அவங்க நிற்கிறாங்க. கரைச்சி இந்த புளி சக்கையே வந்து ஒன்றும் இல்லாமல் வந்துடும் போல். அது வரைக்கும் நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். புளி அந்த புளி எதுவுமே இல்லைங்க. பேசாமல் ஒன்று அமைதியாக இருக்கு. அப்படியே இடமே இல்லை எனக்கு. கொஞ்சம் இதெல்லாம் நகட்டு நீங்கள் நடந்தது போதும் ரெக்கார்ட் பண்ணது. ஸோ புளியை வந்து ரொம்ப கரைச்சி ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு நிறையாவே புளியை ஊற்றிட்டேன். அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். குழம்பு ஒரு மாதிரி கலரில் வந்திருக்கு. புளி வேஸ்ட் ஆகக்கூடாது கரைச்சி ஊற்றினேன். கடைசியில் கலர் கருப்பு கலரில் போயிடுச்சு. அதுவே காஷ்மீரி மிளகா அப்படி வாங்குவாங்க. கொஞ்ச நேரம் நான் கிச்சனில் நிற்க வேண்டியது, அப்படியே சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே குக் பண்ணுவேன். ஸோ குழம்புக்கு வந்து புளி கரைச்சி ஊற்றி அது கொதிச்சிட்ருக்கு. அதை மூடி வச்சுட்டு சைடில் வந்து நம்ம கனவாவுக்கு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை. அதே வெங்காயம், தக்காளி வதங்கினோடனே லைட்டாக மிளகாப்பொடி, மல்லிப்பொடி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான். கனவா போட்டு 10-15 மினிட்ஸ் தான். இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வச்சா கனவா ரப்பர் மாதிரி ஆயிரும். சாப்பிட முடியாது. சவுக்குன்னு ஆயிரும். ப்ரான் மாதிரியே தான் அப்படியே. சரி அப்படியே நீ வந்து செய்யுங்க. அப்படியே வா. இந்த ஸோ கிரேவி ரெடி ஆனதுமே அதில் கனவை வந்து போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அந்த கனவாலருந்தே வந்து நிறையா தண்ணி விடும். ஸோ அதுலேயே வந்து அந்த கனவா வேகணும் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ வேக வைக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். அதுலேயே தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே அப்படியே வேகட்டும். குழம்பு ஒரு கொதிச்சோன்னா அதில் மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ கனவும் ரெடி ஆகிடுச்சு. நான் தண்ணியே ஊற்றல. அதுலேருந்து தண்ணியிலே அது வந்து அழகாக வெந்துருச்சு. நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே கிரேவியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்துடலாம். ஸோ மூடி எடுத்துட்டா தான் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றும். அதனால் பார்த்துட்டு காரமாக இருந்ததுன்னா பெப்பர் போட வேணாம். காரம் இல்லை அப்படின்னா லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக வெங்காயம் போட்டு நான் இறக்கிடுவேன். பிகாஸ் அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும் போது நம்ம அந்த பீச்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கனவா ட்ரை பண்ணி. இன்றைக்கி பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மீன் குழம்புக்கும் கனவாவுக்கும் நல்லா செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுமே வந்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்டு பார்க்கும்போது செம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் எப்படி நம்ம வச்சு இந்த மீன் குழம்போடு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இந்த கனவாவும்.
ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன், கனவா, எக்கு அதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சண்டே வந்து ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.